வா யாருமே இல்லாத மெடிடேஷன் ஹால்ல இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் சவுண்ட் நல்லா இருக்கும். வணக்கம். வணக்கம். எனக்கு இந்த ஃபிளாட் அசோசியேஷன் மீட்டிங்ல வைப்பாங்கல்ல, எல்லாருமே உருன்னு இருப்பாங்க. என்ன மெயின்டெனன்ஸ் காசு கொடுக்குறோம், டேங்க்ல தண்ணியே வரல, செக்யூரிட்டி டைமுக்கு வர மாட்டாரு, அந்த மாதிரி ஃபீல்ல தான் எல்லாரும் உட்காந்துருக்கீங்க. பட் இருந்தாலும் பெண்களை கொண்டாடும் ஒரு மேடையில் நான் நிற்பது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது என்ன உன்னை பார்த்தாலே எல்லாரும் சிரிக்கிறாங்க விஜய்? இல்ல உண்மையை சொல்றப்ப எல்லாருக்கும் பிடிக்கும், உண்மையை சொல்றப்ப சிரிப்பாங்க. ஜி ஹாய் ஹாய். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் இருக்கீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். யார் இருக்காங்களோ இல்லையா அவங்கள பார்த்து நான் பேசிடுவேன் ஷோ ஃபுல்லா. ஸோ இந்த அசோசியேஷன் மீட்டிங்ல நம்ம ஃபிளாட்ல இருக்க ஆல் ப்ராப்ளம்ஸ் we are going to discuss along with our foreign friends. So are you guys ready? ஒரு நிமிஷம். இப்போ ஒரு வேற ஒன்று யோசிச்சிருக்காரு, அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த மேஜிக் ஷோவில் இப்போ நெக்ஸ்ட் இல்லை வரும்போது லைட்டாக அப்படி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. கொஞ்ச நேரத்தில் இப்படி படிக்க போட்டு ரெண்டா வெட்டினாலும் வெட்டுவேன்னு எல்லாமே செய்ய போகிறேன் இன்னைக்கு. ஸோ அந்த விருதை வந்து கையில் வாங்குறதே ஒரு பெருமை, ஒரு அவ்வளோ பெரிய அங்கீகாரம் அப்படின்னு தான் சொன்னோம். அந்த விருதை ஒரு முறை நீங்கள் உங்கள் கரங்களால் வாங்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை. வாங்கி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும்னு அந்த அவார்டு வருது. அதுக்கப்புறம் அந்த பிளேஸில் கொண்டு போய் வைக்கணும். ஆமாங்க நானா? ஆமாம் நீங்கள் தான். ஏன் என்ன பெண்களை கொண்டாடும் மேடை. ஓகே தேங்க்யூ. பரவாயில்ல, முதல் முறையாக விஜய் வந்து எனக்கு கொஞ்சம் பெருமையா பேசுறானா அது இந்த மேடையா மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இத நான் வந்து நம்ம எப்பவும் அப்படி தான் பண்ணுவோம். செய்வேன். ஓகே கீர்த்தி ஏதா கோமா? ஓகே தான. ஓகே சீக்கிரம் முடிங்கடா, அவார்ட் வாங்கிட்டு போட்டோ போட்டு நான் வேற வீட்டுக்கு போறேன். ஓகே ரெடி. என்ன சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னாங்க. போய் சொல்ல சொன்னாங்க. உண்மையை சொல்லுவீங்கன்னு சொல்லுவாங்க. இப்பதான் நீ வந்து இப்ப ஒரு ஆண் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கீங்க. இப்போ உண்மையை சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் கேளுங்க. டெஃபினெட்லி சூப்பர். உங்களுக்கு முன்னாடியே அந்த அவார்டோட டிசைன்லாம் காமிச்சாங்களா? சில பேர் சொல்லுவாங்க ஏய் அதுவும் பிங்க் நானும் பிங்க் இன்னைக்கு அப்படிலாம் போடுவாங்க. ட்வின்னிங் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல நான் இததான் வாங்குனேன் ஒரு 2 years back. ஓ அதனால ஓகே பார்த்திருப்பீங்க, இதே டிசைன்ல போயிடுவோமே அப்படின்ற ஃபீல் வந்து. நீதான் மேடம் டெடிகேஷன். இவங்க கூட அப்படி வரல, நீங்க அந்த மாதிரி வந்திருக்கீங்க. அதுக்கே உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். 11:11 எப்படி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த விருது ஃப்ரெஷ் ஃபேஸ் ஆஃப் த இயர் யாருக்கு போக போகுது? டாடால வந்து அந்த குழந்தையை கொஞ்சுவீங்கல்ல, அந்த மாதிரி கேமராவை பார்த்து லைட்டா சொன்னீங்கன்னா எங்களே கொஞ்சம் மாதிரி சாரி பாக்குறவங்க இல்ல மனசுல ஃபீல் பண்றத கேட்டுட்டா நினைக்கிறேன். waiting to know who's that 2 people going to come to the stage. When I saw his face itself I'm like முடிஞ்சதுடா நமக்காக. நீங்க அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க என்னையே பார்த்து கூட அந்த டயலாக் சொல்லலாம். I'll be very happy. என்னது புரியல? இல்ல மேடம் அந்த குழந்தையை கொஞ்சுவீங்கல்ல, பேசிட வேணாம். குழந்தையை கொஞ்சற மாதிரி இல்ல, இந்த பாட்டெல்லாம் ஏதோ ஃபீல் பண்ணி இந்த பக்கம் கொஞ்சற மாதிரி வந்து போட்டுட்டு இருக்காங்க. நீங்க கேமரா பார்த்தா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிடுவீங்கன்றது தெரியும். என்ன சொல்லணும்? அந்த மாதிரி. இது நாய் மேடம் நம்ம பெடிகிரி ஆட் எடுக்கிறோம். டாடா ஃபீல் கொஞ்சம் வராது. அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா நான் எங்க எப்போ நான் அந்த குழந்தைய பாக்குறதே எப்போ. கரெக்ட். அதனால தான் இப்போ அதை பண்றோம், மாத்தி பண்றோம். இப்போ நீங்க முன்னாடியே அந்த குழந்தைய பாத்துறீங்க, ஃபீல் பண்றீங்க, குழந்தைங்க. இப்போ அந்த படம் பார்த்ததுல இருந்து எத்தனையோ ஆண்களே குழந்தையா மாறிட்டாங்க. சே சூப்பர்ல. அந்த ஒரு ஃபீல்காக உண்மையிலே ஒரு குழந்தைய கொஞ்சுவீங்க. எப்படிங்க கொஞ்சுவீங்க? ஃபர்ஸ்ட் உங்க பிராண்ட் லில் பாண்ட்ரேவா மேடம்? ரொம்ப நேரமா சொல்ல ட்ரை பண்றாரு, அவருக்கும் வரல எனக்கும் வரல. அது நாங்க ரெண்டு பேரும் அப்படியே முடிச்சிட்டே இருக்கோம். என்ன பாண்ட்ரே? ஃபர்ஸ்ட் உங்க பிராண்ட் பத்தி பேசுறோம் மேம் ப்ளீஸ். இல்லை நாங்கள் நினச்சோம் என்னடா ஒன்றும் இது கேட்கலையே அப்படின்னு. எங்கே போனாலும் இந்த கேள்வி இருக்கும், இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும், வாட் இஸ் இட்? ஸோ இட்ஸ் லில் பாண்ட்ரே. ஸோ இதை என்ன மீன் பண்ணுறது? லிட்டில் சில்ட்ரன். ஸோ வி மேக் க்ளோத்ஸ் ஃபார் லிட்டில் சில்ட்ரன். ஓகே. ஸோ ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அவர் வீட்ல ஒரு குழந்தை இருக்கு, என் வீட்ல ஒரு குழந்தை இருக்கு. மேடம் அதை நம்ம என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஷூர் மேடம். டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா? தாராளமா கொடுக்குறோம். ப்ரோமோ கோட் ப்ரோமோட் பண்ணிடுவீங்கல்ல? கண்டிப்பா மேடம். ப்ரோமோ கோட் சி அவார்ட்ஸ் 2023 அந்த மாதிரி ஏதாவது வச்சு அந்த மாதிரி பண்ணிடலாம். ஆனா உங்களோட பிராண்ட் நேம் பின்னாடி ஒருத்தர் லிட்டில் பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட் இந்த மாதிரி சொல்லலன்னு ஒரு கோபப்படுறாரு. உங்களுக்கு கேக்குதே இல்லையா லிட்டில் பாண்ட் அப்படின்னாரு? பட் நீங்க இன்னொரு தடவை சொல்லுங்க. லில் பாண்ட்ரே. லில் பாண்ட்ரே. சூப்பர். சோ நைஸ் மீட்டிங் லில் பாண்ட்ரே. உங்களுக்கு யாரா மெசேஜ்ல அனுப்பிச்சிருக்காங்களா? நானே உங்ககிட்ட சொன்னேன் அப்படி நீங்க எல்லாத்தையும் இப்படி புட்டு வச்சிட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வீட்ல சண்டை வருதுங்க எல்லாம் கேட்டிருக்கேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரிலாம் அனுப்பிச்சு ஏங்க இப்படி எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா பண்றீங்க, நாங்க என்னங்க பண்றது? அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. பெர்ஃபெக்ட்டா இல்லங்க, நாங்களும் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து சொல்றோம் இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. லிட்டில் கொஞ்சம் தமிழ் ஆல்சோ இட் வில் பி குட். ஏன்னா எங்க ஸ்கூல் பிரின்சிபல் கூட இவ்வளவு இங்கிலீஷ் பேச மாட்டாங்க மேடம். தட் இஸ் மை ப்ராப்ளம். பட் இட் இஸ் நைஸ். ரசம் சாதம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட். ஆமா அதுல கரெக்ட்டா இந்த ரசம் சாதத்தை குழந்தை சாப்பிடுற. I know you. I know what a big fraud you are. அப்படி போடியா. How much of language you know? ரொம்ப தன்னடக்கமா நடந்துக்க கூடாது. அதுதான் நல்ல பேசுவ நீ சும்மா இந்த மாதிரி எல்லாம் சீன் போட கூடாது. அப்படி போடுங்க. அட இப்போ முதல் முறையாக மேடையில் விஜயை கலாய்த்த ஒரு பெண்மணி அப்படின்னா ஆண்டிக்கு மட்டும் தான் அந்த பெருமை சேரும். பெரிய பலத்தை கைதட்டுங்க. இவ்வளவு டீம் ஆயிட்டீங்க மேடம். இப்பதான் மேடம் ஒரே ஃபீல் ஆவறோம். சும்மா சீன் போடாத நீங்க பாரு கனெக்ட் ஆயிட்ட மேடம். இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். I really enjoy his sense of humor and timing. Definitely. நான் வந்து I think that's a gift. Truly a gift. கண்டிப்பா. Keep that always. ஆனா நான் ஒரு சின்ன ஒரு சாரி உங்ககிட்ட சொன்னோம். இவ்வளோ அழகா பாடுறீங்க, எங்களால சிங்க்ல கை கூட தட்ட முடியல. ஒவ்வொருத்தர் கட்டுமல்லி டொப் டாப் டிப்
1000 வாலா லாஸ்ட்டாக வெடிக்கும் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகி அந்த மாதிரி தட்டணும், அதுக்கு மன்னிச்சிருங்க. ஸோ உங்கள் பாட்டுக்கு தமிழ்நாடே ஆடி இருக்கு அப்படின்னு சொன்னோம். அந்த தமிழ்நாடை தாண்டி எவ்வளோ ஓவர்சீஸ்லேருந்து வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் லைட்டாக அப்படியே உட்காந்துருக்க இடத்துலேருந்து எந்திரிச்சு நின்று அந்த பாட்டுக்கு மட்டும் ஒரு வைப் பண்ணோம் அப்படின்றது எங்களுக்கு ரிக்வெஸ்ட். அப்படியே எந்திரிச்சிக்கலாமா? ரெடியா இருக்காங்க, என்ன பாட்டை மட்டும் போடு. கீர்த்தி எதுக்கு ரெடியாக எனக்கு மட்டும் தான் தெரியும். என்ன அவன் கதை பண்ண அப்படின்றாங்க. ப்ளீஸ் அப்படியே அப்படியே அனைவரும் தமிழ் போடுவாமா பாட்டு? ஓகேல Oh my தமிழ் God, தானே? this அந்த is- மைக்கை this is கொடுத்துருங்க. amazing. அப்படியே அப்படியே எந்திரிச்சிட்டீங்கன்னா This will be a very special moment for Mansi. ஏன்னா வந்து வெச்சிட்டு ஆடுறீங்களா? ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் ரோ நீங்க தான் மெயின். Award நான் கேமரா வைக்க அங்க இருக்கு. மாட்டேன். செகண்ட் ரோ அதோட மெயின், தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. கடைசியில கண்டிப்பா ஆடி ஆகணும். ஏ கேமராலாம் விட்டு நீங்க ஆடிராதீங்க, அதெல்லாம் நாங்க சொல்லல. ஓகே சார் பின்னாடி நீங்களும் எப்படி புரியலையே, ஜானி மாஸ்டர் மாதிரி உட்கார்ந்து பாக்குறீங்க, நீங்களும் ஆடலாம். மேடம் யோசிக்கிறாங்க, நான் என்னத்த அந்த மாதிரி. பஃப் வரும்னு வெயிட் பண்ண, இவன் வேற ஆட சஞ்சனா புடவை வேற கட்டிட்டு வந்துட்டோம், எப்படி ஆட போறோம்? அதானே மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இந்த ஸ்டெப் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆடிட்டோரியம்ல பெஸ்ட்டா போடக்கூடிய 2 பேர், ஒன்று மானசி, இன்னொன்று அஞ்சனா. ஸோ நீங்க 2 பேரும் போட ஸ்டெப் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? வாமா உனக்குலாம் மனசாட்சி இல்லையாடா? வாமா, அந்த அவார்டை இங்கே வச்சிடறேன் பத்திரமா. வச்சுட்டு உங்களால் ஆட முடியாதுல்ல, மூச்சு வாங்க. மானசி என்ன ஸ்டெப் போடுறாங்களோ அதை ஃபாலோ பண்றோம். நீங்க சரி, அவ்வளவு இப்ப கஷ்டமா போடுவீங்கன்னு நான் எனக்கு அவ்வளவு நம்பிக்கை உங்க மேல போட மாட்டீங்கன்னு, அதனால தயவு செஞ்சு எங்களுக்கு ஏத்த மாதிரி ஆடிடுங்க. சரத்குமார் சார் பஸ்ல ஆடினார்ல அதே மாதிரி ஒருத்தர் என்னை விட ஒருத்தர் ஒஸ்ட் ஆடி நீங்க தான் வேர்ல்டுலேயே பார்க்குறேன். எங்க அந்த ஃபேஸ் ஐயோ அதுக்குள்ள காணோம். சார் உங்களை கண்டிப்பா ஸ்டேஜ்ல ஏற்றி ஆகணும். மானசி உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி, மொமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு. நாங்கள் விருது கையில் வச்சுங்க. ஆமா, நான் அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு இங்க பயங்கரமா வைப் ஆனது காயத்ரி மட்டும்தான். கீழே எனக்கு என்னவெல்லாம் சொல்லி தராங்க, நானும் ஏதோ மாவாட்டுறவே ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஒரு ஸ்டெப் போட்டிருக்கேன். பட் பயங்கரமான வைப். நீங்க 2 பேர் பண்ணது எப்படி இருந்ததுன்னா, அந்த ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி விடுவாங்க பாருங்க, பலலங்கேஸ் அந்த மாதிரி இருந்தது. பட் எனிவே ஆட எங்களை மாதிரி முயற்சி செஞ்ச அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. Thank you. See, it's all about the moment. It's not about the perfection எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட். அது எப்பவுமே மனசுல இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நிறைய விதங்கள் அப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்களாம் போனை மாத்திக்கவே மாட்டோம், என்ன ஆனாலும் மாத்த மாட்டோம், அந்த மாதிரி விஷயம் தான். இல்லை பர்சனலாக ஏதோ சொல்கிறாங்க, அதை நீங்கள் அதை யாரும் கொடுக்க முடியாது. அவன் சொன்னது கரெக்டு தான் நீங்கள் சொன்னது. ஸோ அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொன்னதுக்கு நன்றி. பட் இமோஷனலாக நீங்கள் நிறைய பேசுறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, லவ் டுடே பாட்டுக்கு பயங்கரமாக வைப் ஆனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோம். பட் இந்த விருது வாங்கின உடனே லைட்டாக அவங்க சொன்னாங்கல்ல, நான் மட்டும்தான் வந்து இந்த விருதை கொடுப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்களால நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் சந்தோஷம். ஸோ அவங்கள பற்றியும் அந்த டீமை பற்றியும். ஆக்சுவலி ஐஸ்வர்யா மேம் வந்து எனக்கு இந்த அவார்ட் கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லணும். பிகாஸ் those 2 sisters, they are fabulous, sweet persons. ஒரு ப்ரொடியூசரை வந்து நம்ம யூஸ்வலி எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க, லைக் தே ஆர் அந்த மாதிரி இந்த மாதிரி. பட் தீஸ் 2 people know they are the simplest and humblest, very sweet persons. அதுதான் சொல்லணும். Seriously, Archana ma'am and Aishwarya ma'am, I had a very very happy moment working with your company and your team. Thank you so much for Love Today, and thank you so much for casting me as Nikita. ஸோ இவானாக்கு வந்து எங்கே போனாலும் எக்கச்சக்கமான அந்த ஒரு ஃபேன் மூமெண்ட் வந்து அடிக்கடி நடந்துகிட்டே தான் இருக்குது. அது பாதிக்கப்பட்ட இளைஞர்களாக இருந்தாலும் சரி, காதலில் இருக்கிற இளைஞர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்து கொண்டாடுறாங்க இவானாவை. அண்ட் மெனி மோர் மூவிஸ் டு கம் லைக் திஸ். அண்ட் இந்த மொமெண்ட்டை வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டாக மாற்றணும் அப்படிங்கிற ஆசை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா இவானாக்கு வந்து திஸ் இஸ் லைக் வெரி ஸ்பெஷல் ஸ்டேஜ். ஏன்னா அவங்களோட அந்த படம் வந்து அவ்வளோ பிளாக் பஸ்டர் ஆனதுக்கு அவங்க வந்து அந்த ரைசிங் ஸ்டார் அவார்ட் வாங்கியிருக்காங்க. இங்கே நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க, ஏற்கனவே முத்திரை படைச்சு கால் ஊன்றி நான் இருக்கேன் அப்படின்னு காமிச்சவங்க இருக்காங்க. அவங்க எல்லாரும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குல்ல எதுக்கு வரோம் அப்படின்னு. வரோம். ஆமா, இப்போ லவ் டுடே பாட்டுக்கு எல்லாருமே வைப் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்க நம்மளோட திறமையான ஹீரோயின்ஸ் எல்லாரும் ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். நான் நிறைய ஷோஸ்லாம் போவோம், எல்லாரையும் நம்ம சந்திப்போம். பட் இத்தனை பேர் ஒன்றா இவ்வளோ அழகாக ஸ்டேஜில் நான் சத்தியமாக இப்போ தாங்க பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ தனித்தனியாக தான் கூப்பிடுவோம். ஆமாம். ஸோ ஷி அவார்ட்ஸ், தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஜாயின் பண்ணிங்க நீங்களும். இவனா வந்துருங்க, நடுவில் வந்துருங்க, வாங்க. உங்களோட பாட்டுக்கு தான் வைப் ஆக போகிறோம். நீங்கள் தான் வந்து ஸ்டெப்பு சொல்லி கொடுப்பீங்க டீச்சர். ஓகே சரி, இவ்ளோ ஹீரோயின்ஸ் இருக்கும்போது நான் லாஸ்ட் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். நானே கொஞ்சம் பார்க்கணுங்க சொல்லிருக்காங்க அந்த மாதிரி. வாங்க சி அவார்ட்ஸ். சரி ஓகே, அவன் கொஞ்சம் சங்கோஜப்படுறான். நண்பன் அப்படி விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க ஸ்டெப் சொல்லி கொடுப்பீங்களா? ஸ்டெப் சொல்லி கொடுப்பீங்களா? அவ்வளவுதானங்க. ஓகே, நாங்க போய் சென்டர்ல நின்னுறேங்க. போய்டு விஜய். காதுல கத்துறாங்க விஜய், என்னால முடியல. காப்பாத்துறீங்க தெரியுதா காயத்ரி? தலைவா ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ எடுத்துருங்க தலைவா, அப்புறம்லாம் ஆடிக்கலாம் தலைவா. இவனா என்ன நீ மட்டும் முன்னாடி போய் நிக்கிறேன். போன்ல இருந்தா செல்ஃபியா தான் எடுத்துருப்பேன். எடுக்கிறேன் காயத்ரி. டேய் விஜய், ஆனா உனக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கேன்னு தெரியலடா.
இல்லை எடுத்து டெலீட் பண்ணிட்டீங்களா? அவர் எடுக்கிறது எப்படி எடுக்கிறாரு? சே, ஓ மாஸ்டராகவே மாறிட்டீங்க. ஏய் இருங்கப்பா, ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் a friend indeed. இந்த செல்ஃபி மூமெண்ட்டா நம்ம என்னெல்லாம் பண்றேன் பாரு உனக்காக. எனக்கு ஏதாவது பண்றியா நீ? எப்படி எடுக்கிறது தெரியலையே. என்னடா இவ்ளோ பேர் எப்பறா கவர் பண்ணுவே? இப்படியே கவர் பண்ணதுதான். ஓகே விசாப், நீ இருக்கும்போது நான் ப்ளீஸ் ப்ளீஸ் ஓ மொமெண்ட்டை நான் கெடுக்க விரும்பல. நீ அங்கே இரு. ஸ்டெப்பு மறந்துட போகிறேன். ஓ சிந்தாக் சிந்தாக். ஏய் நிஜமா பாரு. ஆ ஆ அவன் பாரு, ஏய் இங்க பூசு, Super. ஏய் அங்க பூசு. கவுண்டமணி மாதிரி பண்றடா விஜய். இப்போ எதுவும் ஞாபகம் இல்லைனா உங்களை பார்த்து எதாவது பண்ணிப்போம். பாட்டு போடுங்கயா, எங்களுக்கு எது வருதோ அதான் ஆடுவோம். ஓகே ரெடி. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் படபடப்பாக இருக்கு எனக்கு. இப்ப பின்ன இவ்ளோ பேர் பக்கத்துல பலபலன்னு இருந்தா பரபரப்பா தான் இருக்கும் உனக்கு. Good evening, everyone. எல்லாருக்கும் வணக்கம். This is all I know in Tamil, and I know a little bit of ஐயோ, Tamil. அப்போ இவ்வளோ சொன்னது வேஸ்ட் ஆயிடுச்சா? போச்சே போச்சே. No, I can understand, but not that fluent. I'm sorry. Madam, I'm telling you, it is not about the duration, how long you come But in the I know movie. you're mocking everyone. No, I am very serious. No. பாரு, லாங்குவேஜே தெரியலனா கூட உன் காமெடி வொர்க் அவுட் ஆகுதுன்னா அப்ப நீ எவ்வளவு பெரிய ஆளுன்னு மட்டும் பாத்துக்கோ Serious, விஜய். madam. No, I'm just kidding. Okay, thank you. You're actually very handsome. ஐயோ அப்பா செத்துட்டான்டா ஒருத்தன். இது போதும் மேடம். See awards is a huge success for me. நான் நடுவுல உட்கார்ந்திருக்கேன், ரெண்டு பேரும் கண்ணிலே பேசிக்கிறாங்க, கை கொடுத்துக்கிறாங்க. வாட் இஸ் ஹேப்பனிங்? லாங்குவேஜ் தெரியலனா கூட ஸ்கோர் பண்றியே பண்ணி. மொழி தெரியாதனால தான், தெரிஞ்சதுனா நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. பட் anyway, so sweet of you ma'am. Thank you. உங்க ஃபேமிலியே வந்து கலைத்துறையில எல்லா விஷயத்தையும் கலக்கிட்டு இருக்கீங்க. சோ அந்த பயணமும் தொடர்ந்துட்டே இருக்கணும். Yeah, my sisters also. Ramya is also here. கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு பாண்டியன் ஸ்டோர் சீரியலுக்கு அப்புறம் ஒரு பாண்டியன் நிட்டுனா இந்த பாண்டியன் ஃபேமிலி தான். தொடர்ந்து நீங்க இதே மாதிரி கலக்கிட்டே இருக்கணும். பல எபிசோடுகள் நாங்க பார்த்துட்டே இருக்கணும். அது டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், ஆக்டிங்கா இருக்கட்டும், டைரக்ஷனா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கீப் இன்ஸ்பைரிங் அஸ் மேம். ஆண்கள் சமுதாயம் சார்பாக சில்லு கருப்பட்டி சார்பா வேணா ஒன்று சொல்றேன் மேடம். ஏன் பொண்ணு சில்லு கருப்பட்டி சார்பா வேணா ஒன்று சொல்றேன் மேடம். ஓகே, சில்லு கருப்பட்டி உங்களோட அது சார்பா ஒன்னு சொல்றேன்றாங்க. ஆஃப்டர் சில்லு கருப்பட்டி one thing happened in lot of guys home. ஓகே, அந்த விஷயமா? அந்த விஷயம் சொல்லிடுறேன் மேடம். ஏய் நல்லா தமிழ் பேசுறாங்கடா. அது கேர்ள் ஃப்ரெண்ட். நான் தமிழ்ல பேசும்போது நீங்க எதுக்கு இங்கிலீஷ்ல பேசுறீங்க? நீங்க இங்கிலீஷ்ல பேசுனா இங்கிலீஷ் வருதா, அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி இப்படியே பேசணும்னா கஷ்டம். அவன் ஏதோ சொல்ல வரான் சொல்லுறேன். பேசுறது நீ ரெண்டு பேரும் ஏன் சண்டை போடுறீங்க? என்ன சொல்ல வரீங்க? இல்ல மேடம், நான் பேசுறது நீங்க இங்கிலீஷ்ல அக்செப்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. ஆனா சில்லு கருப்பட்டிக்கு அப்புறம் நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்தது என்னன்னா, தூரத்துல இருந்து பார்த்தா என் பொண்டாடி கூட கொஞ்சம் அழகா தான்டா தெரியுறா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதான் மேடம், அது சொன்னதுக்கு அப்புறம் நிறைய அங்கிள்ஸ் அதை ஃபாலோ பண்றாங்க. திருப்பி வந்து காதல்ல விழுந்திருக்காங்க மனைவியோட. ஸோ அத்தனைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி சொல்லணும் அப்படின்றத எனக்கு அதுக்கு வந்து ஹலிதா அவங்க வரல மேடம், வந்து அவங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்க நடிச்சிருக்கீங்கனால உங்களுக்கு சொல்லிட்டேன் மேடம். The stepping stone to see what the future holds for me, and I'm just waiting for my next big milestone. So it's very, very special. So thank you so much, She. It really means a lot to me. It really does. என்னடா படபடன்னு பேசுறாங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா நான் பேசுவேன் லைட்டா. அப்படியா? உங்களுக்கு சி அவார்ட்ஸ் பத்தி ரேப் பண்றீங்களா? இல்ல நீங்க பேசுனதே அப்படிதான். Thank you so much for the award speech to me. Thanks for ஏய் ரம்யா ஒரே சிரிப்பு தான், ஒரே ரசிக்கிறாங்க நீ பேசுறது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி அவங்க அப்படிதான் இருப்பாங்க. Call her Chitti. Chitti. Chittiya? Okay, we'll also call ma'am Chitti. Nice. Thank you so Madam, much. usually I won't all ask these questions, but I have one small question. You're wearing heels or not? No heels? என்ன இப்படி எடுத்து காட்டுற அளவுக்கு? கோடா ஹைட் வரைக்கும் போலாம். பட் ரியலி மேம் அவ்வளோ பார்க்கறதுக்கே கெத்தா இருக்கீங்க. தமிழ் ஓகே மேம், சூப்பர் மேடம். நான் பாட்டில் கெத்தான்னு சொல்லிட்டு அப்புறம் வாட்னு கேட்டு போறீங்க. யூ ஆர் லுக்கிங் வெரி மாஸ் மேடம். சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கே. Thank you. தேங்க்யூ. அண்ணாவா? அண்ணா இல்ல அண்டி, சாரி தெலுங்கு వచ్చేది. தேங்க்ஸ் அண்டி அப்படின்றாங்க. బంగారు బుజ్జి చిలక మేడం అంతే. మీకు తెలుగు சொல்றேன். இல்ல மேடம், తెలుగు ఫీల్ ఓకే. చాలా బాగుంది. అవునా? థ్యాంక్ యూ అండి. థ్యాంక్ நம்ம ரெண்டு பேரும் ஃபரியாவோட அழகுல மயங்கி ஹைட்ல மயங்கி ஒரு விஷயத்தை விட்டோம். அங்கேருந்து கீக்கி எடுத்து கொடுக்குறாங்க. ஆங்கருங்க இதை ப்ரூவ் பண்ண அவார்டை வாங்கிக்க சொல்லுமா அப்படின்றாங்க. ஏங்க அவங்கெல்லாம் ஹீல்ஸ் போட்டு வரலாமா? தப்பு இல்ல, தவறான செயலா இல்லையா அதெல்லாம்? பொங்கலுக்கு மேல இருந்து இந்த பாத்திரம் எடுக்கிறதுல எங்க அம்மா இவங்கலாம் வந்தாங்கன்னா ஹாப்பி ஆயிடுவாங்க. அம்மா ஈஸியா எடுத்து கொடுத்துருவோமா, பொங்க பானே எடுக்கலாம், அவ்வளோ ஹைட்டா இருக்காங்க. பட் சீரியஸ்லி உங்களுடைய புகழும் அவ்வளோ உயரத்துக்கு போன அப்படின்னு எங்களுக்கு ஆசை. அடுத்த கேட்டகரிக்குள்ள போக போறோம். அப்பா கை இவ்வளோ பவரா இருக்கு. பத்தியா? I feel the confidence in your this one handshake. What's your good name? What's your good name? What's your good name? What is your good name? ஜெனரலா இங்கிலீஷ்ல குட் நேம் கேட்டா தான் சொல்லுவாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏதாவது பேட் நேம்னு ஒன்னு இருக்கா என்ன? இல்ல மேடம். குட் நேம். ஓ உங்களுக்கு தமிழ் நேமும் நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு தமிழ் இவ்வளவு வருமா? அப்புறம் எதுக்கு இவ்வளவு நேரம் இங்கிலீஷ்ல பேசுறீங்க? நான் கூட சரி ஏதோ நீங்களும் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கீங்க போல இருக்கு.
Also the team, I would like to thank the 12 years that middle or later or never then better இதெல்லாம் சொன்னீங்களே சந்தோஷப்படுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இது கலர்ஸ் தமிழில் போடுறாங்களாம். அவர் தமிழில் பேச போறாருன்னு நினைக்கிறேன். பிரதர் ஹாய், வாட்ஸ் யூர் நேம்? Hayden. Hayden, Matthew Hayden. Something like that. Yeah, okay. Okay. You like Tamil Nadu, you like Chennai? Nice. What do you like the most about Chennai? Like you've been here for quite some time. Sorry? The people. The people. அட கை தட்டுங்கடா. இதுக்காக தட்டலைன்னா நம்ம பீப்புள் சொன்னதுக்கே ஒரு ஞானம் இல்லாம போயிடும்டா. இங்கிலீஷ்ல கேட்கணும் யோசிக்கிறேன் எப்படி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்கறது அப்படின்னு. இல்லை கேளு, நம்ம ஊர் பெண்களுக்காக அவங்க ஊர் பாட்டு ஒன்று டெடிகேட் பண்ண சொல்லு, நம்ம கேட்குற மாதிரி. டெடிகேட் ஒன் சவுத் ஆஃப்ரிக்கா சாங் டு ஆல் த லவ்லி லேடிஸ் ஹியர். சவுத் ஆஃப்ரிக்கா, எனி சாங்ஸ், வாட் சாங் யூ லிசன்? இங்கிலீஷ் சாங்ஸ். டெடிகேட் ஒன் சாங், see all the beautiful ladies. என்ன நான் சொல்றதே நீங்க சொன்னா அவருக்கு புரிஞ்சிருமா? அவங்க கண்ணிலே பேசி புரிய வச்சுப்பாங்கடா. உங்களுக்கு என்ன மாத்தி சொல்லுவாங்க நினைச்சேன், அதே அப்படி ஆடிட்டே சொல்றாங்க. சவுத் ஆப்பிரிக்கன் சாங் அவர் பாடுறாரா, மல்லிப்பூ வச்சு வா. Tamil song that he likes to dedicate to all of them. Seriously? He knows Tamil songs. Okay. Tamil song you know, மச்சான் நீ வேற லெவல். Tamil song you know? அடியே அதுவா? இல்ல சார் நீங்களே சொல்லுங்க சார், உங்களோட பேசினே இருப்பாங்க. அடி that's all. 2 lines you sing, 2 words at least. Tell அடியே 3 times, that is the song. Play அடியே. இவன் பேச்சுலர் அடியே போறான் பாரு. சித் ஸ்ரீராம் அடியேடா டேய். சித் ஸ்ரீராம் அடியே போடுறான். மேடம் ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்ல பேசுங்க மேடம் ப்ளீஸ். தமிழ்ல பேசு. ஆமா மேடம், திருப்பி சப்டைட்டில் ஐ கான் மேடம். இது சிரிப்பு தான் மேடம். வாய மூடு. நோ ப்ராப்ளம், நீங்க அவனை சொல்லுங்க. நீங்க என்ன வேணா திட்டலாம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ரெண்ட் கொடுக்குறேன். இல்ல மேடம், யூ டெல் மேடம். பர்சனல் ப்ராப்ளம் மேடம். யூ ப்ளீஸ் பர்சனல் ப்ராப்ளமா? நோ மேடம், இட் இஸ் மேடம் லேடி அண்ட் ஆல் 10:30 they will close மேடம் ப்ளீஸ். மேடம் how happy மேடம் சி அவார்ட்ஸ் உங்க கையில இருக்கு, ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க மேடம். விஜய் ஹெல்ப் பண்ணுவாப்ல. அரே பாப் ரே, அவன் நோ யார் ஸ்டெப்லாம் அப்படிங்கறாங்க. கிரியேட் பண்ணிட்டான் கரெக்ட்டா. மேடம் சாங் பாடுறீங்களா? சாங் நீங்க சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு எது பாடுவீங்களா? பாடலாமா ஆடலாமா? அது அந்த அவார்ட் கொடுத்துருங்க மேடம், நான் கையில வச்சுக்கிறேன். ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் போடுங்க மேடம். ஒண்ணு இல்ல மேடம், கிட்ட வர மேடம். மேடம் ஐ வில் ஹோல்ட் திஸ் அவார்ட். காந்தி will play music. You do this, that Gagra Choli movements will. Mic also you give. You want to dance? Yes, I will do madam, definitely. பிதாமகன்ல பார்த்தது உங்களை பக்கத்துல இருந்து மேடம். நானுமா? If we come it will be too bad madam. நான்லாம் வந்தா ரொம்ப பேடா இருக்கும். சரி பரவாயில்ல விடு. ஓ இப்போ எங்களுக்கு ஸ்டெப் 3 நினைச்சு ஒரு கம்மிங்கா? எங்களுக்கு தெரியும். நான் பாவம், இந்த இரவு பாவம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரம்யா பாண்டியன் பேரை கேட்டாலே சும்மா அவ்வளவுதான். எஃப்எம்ல நைட் ஷோல கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க பாருங்க. ரம்யா பாண்டியன். ஏய் அழகா இருக்குன்னு அழகா கூப்பிட்டேன்டா. சூப்பர். நீங்க சொல்லுங்க ரம்யா. எப்பவுமே உங்க ஃபிளாட்ல யார் வந்திருக்கா இல்ல உங்க வீட்டுக்கு யார் வந்திருக்கா நாங்க ஈஸியா தெரிஞ்சுப்போம். ஏன்னா அவங்க வந்த 1 ஹவர்ல இன்ஸ்டா ரீல் ஒன்று வந்துடும். அதை நான் கண்டுபிடிச்சிருவோம். இவங்கலாம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, ஓகே சம்யுக்தா வீட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் மீட் பண்ணுவோம். அஞ்சனா செம்ம ஃபிகர் பியூட்டிஃபுல் ஃபிகர் சீரியஸா அதுல அழகு. விஜய் பாத்தீங்கன்னா பேச்சில் அழகு, எல்லாரையுமே சிரிக்க வச்சு. இல்ல புரியலையா? ஏன் பார்க்க நான் சண்டை போட வர நோ நோ யூ ப்ளீஸ் தைரியம் அந்த பக்கத்துல வா. இல்ல இல்ல வேணாம், என்ன மிரட்டுறீங்க? நீங்க அவார்ட் வாங்கிருக்கீங்க, நீங்க ஒழுங்கா பேசுங்க. அவர் பேச்சில் அழகு, என்ன இது பண்ணாலும் அவர் சிரிக்க வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ அதுல அது மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயத்துல அழகு. அண்ட் ஸோ இந்த வாட்டி என்னைய வந்து இந்த பியூட்டிக்கு சூஸ் பண்ணதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. டெஃபினெட்லி. அண்ட் சிரிச்சுட்டே இருக்காங்க, எப்போவுமே வந்து சிரிச்சுட்டே இருக்கிறது தான் கிக்கியோட பெரிய ப்ளஸ்ஸே. ஸோ அது வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து ஸ்ப்ரெட்ஸ் ஆல் தி டைம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணலாம் நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம். இன்னொரு கேள்வி கேட்கணும்ல, எப்பவுமே நம்ம கூட இங்கே நின்று நீங்க அங்க இருந்து இந்த மேடையை பாக்குறீங்க. ஸோ ஒரு அவார்ட் வாங்கின ஒரு 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 ஃபீல் எப்படி இருக்கு? நான் வேணா போய் சாப்பிட்டு வந்துட்டுமா? ஒரு 2 அவார்ட் ஹோஸ்ட் பண்ணிட்டு போறீங்களா? அதான்ப்பா ஆக்சுவலி நான் தான் சொன்னேன், செம்ம ஃபீலா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சம்திங் டிஃப்ரெண்ட் எனக்கு. என்னடா எப்பவுமே நம்ம ஆரம்பத்துல வந்தா கடைசியில தான் போவோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து என்ன உட்கார வச்சுட்டாங்க ரொம்ப நேரம். நம்ம பொண்ணு இல்ல, நம்ம பொண்ணுக்கு தான் நம்ம கஷ்டம் புரியும் அந்த மாதிரி. ஓகே அடுத்த வாட்டி 3 பேர் சேர்ந்து பண்ணலாம். 3 பேரா? சூப்பர் பண்ணிடுவோம். அப்போ கூட 3 பேர் அவார்ட் வாங்கலாம் அந்த மாதிரி சொல்ல பாரு. சூப்பர். அடுத்த வாட்டி நீங்க அவார்ட் வாங்குவீங்க,
நான் ஹோஸ்ட் பண்ணுவேன். வேணாம் மாறி மாறி இப்படியே நமக்குள்ளே கொடுத்துப்போம். என்ன சூரிய வம்சம் படமா இது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அவங்க பயங்கர ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஹாப்பினஸ் கிகி டான்ஸ் ஸ்டுடியோ அந்த ஸ்டேஜ் அதான் ஏதோ சொன்னி இருப்பா. அதான் ஃபிகரு பேச்சில் அழகு